अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौस्सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि மஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலிய நுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. வஞ்சிக்கக்கூடிய பிற மதங்களில் பிரச்சன்ன பௌத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்வைத மத கண்டனம், அத்வைத மதத்தில் இருக்கக்கூடியது பிரச்சன்ன பௌத்த பங்காதிகாரம் அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதில் முதல் பாசுரத்தில், ஆரம்ப பாசுரத்தில் வியாசன் விரித்த நன்னூல் பாதங்களான 16 ஈசன் படி மறைத்து அப்படின்னு சாய்ச்சிருக்கார். அதனால 4 அத்தியாயம், 4 அத்தியாயத்துக்கு 4 பாதம், 16 பாதங்கள். 16 பாதங்கள்ல எம்பெருமானுடைய குணங்கள் சொல்லப்படுறது. ஒவ்வொரு காரணனா எம்பெருமான் இருக்கான். எம்பெருமான் காரணனா இருக்கிறதுக்கு விரோதம் ஒன்றும் இல்லை, மற்றவர்கள் விரோதம் சொல்றதெல்லாம் போக்கடிக்கப்படுறது அப்படின்றதுக்கு 2வது அத்தியாயம். 3வது அத்தியாயம் எம்பெருமான் உபாயமாறான். 4வது அத்தியாயத்தில் எம்பெருமான் பலமாறான் அப்படின்னு சொல்றதுல இப்போ 3 அத்தியாயத்துக்கு உண்டான 12 பாதங்களுடைய அர்த்தங்களை ஓரளவுக்கு அனுசந்தானம் பண்ணும். ஸ்ரஷ்டா தேஹி ஸ்வனிஷ்டா நிருபதி மகிமா அபாஸ்தபாதா ஸ்ரிதாப்தா காத்மாதேஹே இந்திரியாதேஹே உச்சித ஜனனகிருத்து சம்ஸ்ருதௌ தந்திரவாகி நிர்தோஷத்வாதிரம்யா பகுவஜன பதம் ஸ்வாருக கர்ம பிரசாத்யா அப்படி. அதனால 3வது அத்தியாயத்தினுடைய இது அவன் உபாயமாகிறான் அப்படின்றத சொன்னார். 4வது அத்தியாயத்தில் அவன் பலமாறான் அப்படின்றத சொல்றதுக்கு 4 பாதங்கள். 4 பாதங்களில் முதல் பாதம் ஆவர்த்தி பாதம். அதாவது நாம் பண்ணக்கூடிய உபாசனம் இருக்குதே, மோக்ஷார்த்த உபாசனம், அந்த உபாசனத்தை ஒரு தடவை பண்ணுறதில்லை, மரண பர்யந்தம் பண்ணணும்னு அதில் ஸ்தாபிச்சு திருப்பி 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 பண்ணணும். அதனால் திருப்பி திருப்பி பண்ணணும்னு அதை சொல்லக்கூடிய ஆவர்த்தி அசகிருத்து உபதேசாத்து சூத்திரக்காரர். அந்த ஆவர்த்தி பாதம்னு அதுக்கு பேர். திருப்பி திருப்பி பண்ணணும் அந்த உபாயத்தை. அப்படி அந்த உபாயத்தை திருப்பி திருப்பி பண்ணணும்னு அங்கே நமக்கு அந்த பாதத்துக்கு பேர். அதுக்கு அடுத்த பாதத்துக்கு உத்கிராந்தி உத்கிராந்தி பாதம். 3வது பாதத்துக்கு உத்கிராந்தி பாதம்னா இந்த ஜீவனாகப்பட்டவன் சரீரத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய விஷயத்தை சொல்கிறது. சரீரத்தை விட்டு எந்த வழியாக வெளியில் வரா அப்படின்றத சொல்கிறது. 3வது பாதம் அர்ச்சிராதி பாதம். இந்த வெளியில் வந்த ஜீவன் அதுக்கப்புறம் சொர்க்கலோகத்துக்கு சில பேர் போகிறான், நரகலோகத்துக்கு சில பேர் போகிறான், இல்லை மனுஷாதி லோகத்தில் பிறக்கிறான். அதெல்லாம் இருக்குதே. அந்த மாதிரிலாம் இல்லாமல் மோட்சத்துக்கு போகக்கூடிய மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது முதல்ல அதில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவன் அக்னி. அதனால் அது ஆதியில் உடைய மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லப்படுறது. அதனால் அதுக்கு அர்ச்சிராதி பாதம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பல பாதம், அதுதான் 4வது எம்பெருமானோட சாமியமாக
சாயுஜ்யமாக எம்பெருமானிடத்தில் போய் சேர்ந்து அனுபவிக்கக்கூடியது. இந்த பாதத்துக்கு இப்படி பேர். ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்ட குணாளனாக இருக்கா அப்படின்னு சொல்லச்சு, பாபஸ்சித்து, பாபங்களை போக்கடிக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்ற. அதுக்கு அடுத்தது பிரம்மநாடி கதி கிருத்து, பிரம்மநாடியில நம்ம செல்லும்படியா செய்வோனா இருக்கான் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட குணாளன். அதுக்கடுத்த பாதத்துல அர்ச்சிராதி பாதத்துல எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா அதிவகன்னு, நம்ம அந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல எம்பெருமான் தான் நடத்துறான், நடத்தி அழிச்சுன்னு போறான் அப்படின்ட்டு சொல்ற. அப்புறம் சாமியதா, அதுக்கப்புறம் தனக்கு சமமான போகத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு பல பாதத்துக்கு சாய்க்கிறார். இப்படிப்பட்ட குணாளனா அங்க ஆவர்த்தி பாதம், உக்ராந்தி பாதம், அர்ச்சிராதி பாதம், பல பாதம்னு இருந்தாலும் அது எம்பெருமான் எப்படிப்பட்ட குணாளன் அங்க இருக்கான் அந்தந்த பாதத்துல சொல்லப்படுறது அப்படின்னு சொன்ன. முதல் பாதத்துல 4வது அத்தியாயத்துல பாபத்தை போக்கடிக்க கூடியவன் எம்பெருமான தியானம் பண்ண 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 நம்முடைய ஹிருதய கிருந்தியில இருக்கக்கூடிய பாபங்கள்லாம் அப்படியே விட்டு அது சூத்திரகாரர் தது அதிகமே உத்தர பூர்வாகயோகோ அஸ்லேஷ விநாசோ தத்வபதேசாத் அப்படின்னு சொல்றார். அது சுலபமா புரியுறது. ஆண்டாளுடைய போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீனில் தூஷாகும் அப்படின்னு சொன்னாலே. அதனால எம்பெருமான ஆவர்த்தி பண்ணணும்னு ஆவர்த்தி பாதம்னு சொன்னமே, அது மரண பர்யந்தம்னு ஆப்ரயாணாதிகரணத்தில் அப்படி மேலே மேலே சொல்லிகிட்டே போகிறது அந்த பாதத்தில். அதில் பெருமாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்முடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறான். சஞ்சித பாபங்கள் மொத்தத்தையும் பூர்வத்தில் பண்ண போய பிழையும், பூர்வத்தில் தததிகமே உத்தர பூர்வாகயோகோ, பூர்வத்தில் பண்ண பாபங்கள் விநாசமாகுது. அஸ்லேஷ விநாசம்னு சொல்றோம். அதனால விநாசமாகுது. போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் உத்தர பூர்வாகயோகோ, உத்தரத்துல வரக்கூடிய அகம் இருக்குதே தெரியாத பண்ணக்கூடிய பாபம். அங்க சூத்திரக்காரர்லாம் ஆண்டாலும் அப்படியே தான் சொல்லிருக்க. புகுதருவான் நின்னனவும் உத்தராக அஸ்லேஷம் தான் சூத்திரக்காரர்னு சொல்றார். இவரும் புதுசா பண்ற பாப்பம் அப்படியே நிற்கும், ஒட்டாது அப்படின்னு சொல்றார் ஆண்டாளும். ஆனா அந்த இடத்துல அப்படி சுருக்கமா 2 பேருமே ஒரே மாதிரியே சுருக்கமா சொல்லியிருந்தாலும் ஸ்ரீபாஷ்யாதிகள்ல பாஷ்யக்காரர் ஆதிகள்லாம் என்னன்னா தெரியாத பண்ற பாப்பம், அந்த பாப்பம்தான் ஒட்டாது. தெரிஞ்சே பண்ற பாப்பம் அதுக்கு தண்டனை விஷயமாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தெரிஞ்சே பண்ற பாபத்துக்கு தண்டனை விஷயமா தான் ஆகும் அப்படின்னு. அது பிரபன்ன விஷயத்துல வரைச்சு அந்த தண்டனை மறு ஜென்மங்கள் கொடுக்கும் போல இருந்ததுன்னா பக்தன் விஷயத்துல அதெல்லாம் ஏறும். ஆனா பிரபன்னன் விஷயத்துல மறு ஜென்மாதிகளை கொடுக்காம அதுக்கு பர்யாயமான தண்டனை இந்த பிறவியிலேயே கொடுத்து சரி பண்ணிடுவான். அப்படி அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாபத்தை போக்கடிக்க கூடியவன் அப்படின்னு. அதனால ஸ்ரீபாஷ்யாதிகள்ல ஸ்பஷ்டமா ஸ்ருதிகள்லாம் உதாரணம் பண்ணி அபுத்தி பூர்வமான பாபம்தான் பிராமாதிகம் மந்தவியம் அப்படின்னு சொல்லிருக்கா. தெரியாத பண்ற பாப்பம் ஒட்டாது. அதே இந்த பிரபன்னன் இல்லாதவன்லாம் இருக்காளே, அவள் உபாசனம் பண்றவாளோ பிரபன்னனோ இல்லாத சாமானிய ஆள் இருக்காளே, அவள்லாம் தெரியாத பண்ணா கூட அந்த பாப்பம் ஒட்டும். எனக்கு தெரியாது நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அது அதுக்கு தண்டனை இல்லாத போகாது. அதனால இவாளுக்கு விதிவிலக்கு.
ஆனால் இவாளுக்கும் தெரிஞ்சு பண்ணுற பாபம் மொத்தத்தில் புகுதருவான் நின்னனவும் உத்தராக அஸ்லேஷம் அப்படின்னு சொன்னதுனால பாபம் ஒட்டாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்த விதத்துலையும் பாபம் தெரிஞ்சு பண்ணக்கூடாது. சரி, அதனால இந்த ஆவர்த்தி பாதத்தில் பாபஸ்சித்து பாபத்தை ஒழிக்கக்கூடிய குணாளனா எம்பெருமான் சொல்லப்படுறான். அதுக்கப்புறம் அடுத்த பாதம் உத்கிராந்தி பாதம். உத்கிராந்தின்னா இந்த ஜீவன் நிறைய இதான் ஹிருதயத்தில் தானே ஜீவன் இருக்கா. நிறைய நாடிகள்லாம் இருக்குது. மேல் நோக்கி போகிறது, பக்கவாட்டில் போகிறது, கீழ் நோக்கி போகிற நாடிகள்லாம் நிறைய இருக்குது. சொர்க்காதி லோகத்துக்கு போகிறவாள் மேல் நோக்கி போகிறதும் அந்த நாடியில் போகிறதும், இந்த மனுஷ லோகத்திலேயே திருப்பி பிறக்கிறவாள்லாம் இப்படி பக்கவாட்டில் போகிற நாடியில் போகிறதும், அதோகதி அதாவது கீழ்பிறப்பு, அதாவது விலங்காவோ தாவரமாவோ அப்படியெல்லாம் போகிறதுன்னா கீழ் நோக்கி இருக்கிற நாடி வழியாக போகிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ இதில் வரைச்சே பிரம்மத்தை அடைய போகிறவன் அந்த உபாசகனோ பிரபன்னனோ எந்த நாடி வழியாக போகிறான்னா மேல் நோக்கி இருக்கக்கூடிய நாடி தான். மற்ற எல்லா நாடிகளும் அது கீழ் நோக்கிறதோ சமமாக போகிறதோ மேல் நோக்கிறதோ இது அதெல்லாம் ஹிருதயத்திலேருந்து ஆரம்பித்து அந்தந்த இதில் போகிறது. ஆனால் இந்த பிரம்ம நாடி மாத்திரம் அதான் வைகுண்டத்துக்கு போகிறவன் போகக்கூடிய நாடிக்கு பிரம்ம நாடி, சுஷும்னா நாடி அப்படின்னு அதுக்கு பேர். அந்த நாடி நாபியிலேந்து தலைவரையில் இருக்குது அப்படின்னு. தலையில் எங்கே இருக்குது அந்த ஓட்டை தெரியுதா அப்படின்னா எந்த நாடியுமே நமக்கு ஒரு பைப் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது தான். இப்போது மயிர் கால் இருக்குது, அதெல்லாம் ரோமத்து கால்லாம் இருக்கு. அந்த மாதிரி அது இருக்கக்கூடிய நாடிகள். ஆனால் இந்த பிரம்ம நாடி மாத்திரம் யாருக்குமே இது தெரியாது. பிரம்ம நாடி ஹிருதயத்திலேருந்து ஆரம்பிக்கலை, அப்படியே ஜீவன் உள்ள நுழையிறதுக்கு. அது நாபியிலேருந்து ஆரம்பித்து தலைவரை. அது கிட்டத்தட்ட இந்த குழந்தைக்கெல்லாம் ஓடு கொஞ்ச நாளைக்கு மூடாது அப்படியே கொஞ்சம் இருக்கும், ஒரு தோல் மாத்திரம் இருக்கும். அந்த அந்த இடத்துல அது அந்த நாடி இருக்குது. சரி, இந்த நாடி எப்படின்னு சொன்னால் நடுவில் இந்த புஷ் டோர்லாம் சொல்கிறோமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அந்த நாடியில் ஒரு துவாரம் இருக்கும். அந்த துவாரம் எப்போவுமே மூடி இருக்கும். இப்போ ப்ரெஸ் பண்ணால் அந்த டோர் திறக்கும், இல்லைன்னா உடனே மூடிடுமோ இல்லை. புஷ் டோர் அந்த மாதிரிலாம் சொல்கிறது இருக்குது அந்த டோர்லாம். ஆன மாதிரி இப்போது ரிமோட்டில் இது பண்ணால் அது ஓப்பன் ஆகுது, இல்லைன்னா க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அது பெருமாள் அந்த நாடிக்கு இல்லை பிரகாசம் பண்ணான்னா உடனே அந்த நாடி திறக்கும், அது வழியாக ஜீவன் போவான். இல்லைன்னா மற்றவாளுக்கு யாருக்குமே அந்த நாடி தெரியவே தெரியாது இருக்கிறதே, அந்த துவாரம் இருக்கிறதே தெரியாது. அதே ததோ கோக்ரஜலனம் தத் பிரகாசித துவாரா அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்கிறார். எம்பெருமான் இந்த ஜீவனுக்கு அந்த நாடியை காண்பிக்கிறான். அந்த நாடி வழியாக ஜீவன் பிரவேசம் பண்ணி மேலே தலையில் இருக்குது. அதான் தலைவாசல் திறந்து நம்மை வானேற வழிப்படுத்த மனமுற்றானே அப்படின்னு. அந்த தலைவாசலை அங்கே இது பண்ணி போகிறான். இதை பெருமாள் தான் அந்த உபகாரத்தை பண்ணுறான். தன்னிடத்துலேருந்து இந்த பிரபன்னனாக இருக்கக்கூடியவன், உபாசகனாக இருக்கக்கூடியவன், பக்தி பிரபன்னனை என்ன பண்ணுறான்னா பெருமாள் அந்த நாடியை அங்கே பிரகாசம் பண்ணி காண்பிச்சு அது உள்ளே இவன் நுழைஞ்சு போகிற மாதிரி பண்ணுறான். அந்த உபகாரகனா பிரம்ம நாடி கதிக்கிறது. அந்த பிரம்ம நாடி வழியே நமக்கு செய்து வைக்கக்கூடியவனாக இருக்கான்.
அதுக்கப்புறம் இந்த தலையில வந்த உடனே மண்ணும் கடுங்கதிரோன் மண்டலத்தின் நடுவுள் அன்னதோர் இல்லீனூடு போய் அப்படின்னு திருமடல்ல சாய்க்கிறார். ஆன மாதிரி சூரிய ரஷ்மியை பிடிச்சுட்டு தான் போகிறான். சூத்திரக்காரரும் ரஷ்மினி சாரின்னு சாய்ச்சிருக்கார். சூரிய ரஷ்மி கிரணம் இருக்குதே, அந்த கிரணத்வாரா தான் இங்கேருந்து மேலே போகிறான். மேலே போச்சே அதில் முதல்ல அக்னி, நடபராங்கி, பகல், ஒளி நாள், உத்தராயணம், ஆண்டு, இடைவரு காற்று, இரவி, இரவின் பதி, சூரிய மண்டலம் ஆனா விட்டு தான் சந்திர மண்டலத்துக்கு போகிறான்னு இருக்கு. குடையிடை வானவர் கோமான், தேவேந்திரன், பிரஜாபதி, எண்ணிவரால். இந்த ஆண்டு உத்தராயணம் அப்படின்னு சொல்றதுலாம் அதுக்கு அதிதேவத்தைன்னு அர்த்தம். மற்ற இடத்துல தேவதைகளே சொல்லிருக்கு, அக்னின்னு ஆரம்பத்தில் சொல்லிருக்கு. பகல்னா பகலுக்கு உண்டான தேவதைன்னு அர்த்தம். அப்படி பெருமாள் அமானவன் அப்படின்னு 2 பேரை அனுப்பிச்சு அவளோட கூட இந்த லோகத்து வழியாவெல்லாம் எம்பெருமான் தான் இந்த ஜீவனை அழைச்சிட்டு போகிறான். எப்படி இந்த மினிஸ்டர் அவாய்வா போனால்னா பைலட்லாம் 2 பக்கமும் போவாளோ, அவனுடைய பாதுகாவலர்லாம் போவாளோ, அந்த மாதிரி மோட்சம் போகிற ஜீவனை பெருமாள் ஆதிவாகிகர்னு பேர் அவளுக்கு, அமானவன்னு சொல்கிறது. அவளை அனுப்பிச்சு இந்த லோகம் வழியெல்லாம் போகிறான். அதனால அதிவகன்னு அந்த வழி நடத்தி நம்ம எம்பெருமான் அழைச்சின்னு போகிற குணாளனா 3வது பாதத்தில் சொல்லப்படுறது. 4வது பாதத்தில் தன்னை தந்த கற்பகம் அப்படின்னு தன்னையே அனுபவிக்கும்படியாக தரான். தான்னு சொல்லச்சே அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? சேத்தனா சேத்தன விசிஷ்டமான பிரம்மம், விசிஷ்டாத்வைத்தம் சொல்கிறோமோ இல்லை. அதனால் சேத்தனா சேத்தனம் விசிஷ்டமாக தான் இருக்கான். அது அப்படியே நமக்கு தன்னை தந்த கற்பகம் அவனுடைய அனுபவத்தை நமக்கு தரான். அதனால் சாமியதா சமமான போகத்தை கொடுக்கக்கூடிய குணாளனா அந்த 4வது பாதத்தில் அந்த எம்பெருமானுடைய குணத்தை சொல்லி அப்படிப்பட்ட குணாளன்னு சொல்கிறது. அதாவது சம்பத்திய ஆவிர்பாவ ஸ்வேன சப்தாத் அப்படின்னு சூத்திரக்காரர் மேலே அப்படியே சொல்லிட்டு போகிறார். அதனால் இவனுக்கு ஞானமும் விகசிக்கிறது, பூர்ணமான ஞானம், தர்மபூத ஞானம் சங்கோச்சம் இல்லாமல். இங்கே தான் தர்மபூத ஞானத்துக்கு பாபத்தினால சங்கோச்சம் இருக்குது. அங்கே போன உடனே அதை போல் எம்பெருமானுக்கு குணாஷ்டக சம்பத்தி உடையவனா எம்பெருமான் இருக்கான். அதே மாதிரி இந்த ஜீவனுக்கும் இந்த குணாஷ்டகம் உண்டு, அங்கே வருது. அதனால் எம்பெருமானை போல அது அந்த 6 குணங்கள் தான் ஜீவனுக்கு கிடையாது. அந்த இடத்துல வச்சுக்கணும். அந்த பகவத் சப்த வாக்கியத்துக்கு ஏற்ற குணங்களாக சொல்லப்பட்ட ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் அப்படின்ற அந்த 6 குணங்கள் அது எம்பெருமானுக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார உங்கள்லாம் பண்ணக்கூடியதானே அந்த எம்பெருமானுடைய ஜெகத் வியாபாரத்துக்கு உண்டான குணங்கள். அந்த குணங்கள் நமக்கு கிடையாது. ஆனால் எம்பெருமானுக்கு உண்டான குணாஷ்டகமும் ஜீவனுக்கு உண்டு. அதனால தான் சாமியதா அப்படின்னு சமமான போகத்தை அருளக்கூடியவனா சொல்கிறார். அத்த வேத்யா இந்த 16 பாதங்களில் இப்படிப்பட்டது இப்போ எம்பெருமானே ஒன்றும் இல்லைன்னு அவன் மறுக்கிறா, அதான் சொல்கிறா. அதை இந்த இடத்துல கண்டித்து இப்படி 16 குணாளனா எம்பெருமான் இருக்கான்னு சொன்னார். மேலே நாளைக்கு கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஜீவன்ஷடவோபாதீநிதி வர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.